அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த புரட்டாசி மாதத்துடைய சனிக்கிழமை. புரட்டாசி மாதம் அப்படின்னாலே பெருமாளுடைய வழிபாடுகள் தான். புரட்டாசி மாதத்தில் நிறைய பேர் விரதங்கள் இருப்பாங்க. இப்படி மாதம் முழுக்க இல்லாட்டி பெருமாளுக்கான நாட்களில் எங்களுக்கு விரதங்கள் வழிபாடுகள் எதுவுமே செய்ய முடியல அப்படிங்கிறவங்க கூட புரட்டாசியில் வரக்கூடிய சனிக்கிழமையில் மட்டுமாச்சும் நீங்கள் விரதம் இருந்து வழிபட்டிங்கன்னா அந்த புரட்டாசி மாதம் முழுக்க முழுக்க நீங்கள் விரதம் இருந்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்குமோ அந்த மொத்த பலனும் இந்த சனிக்கிழமையில் நம்ம விரதம் இருந்தால் கிடைக்குங்கிறது தான் ஐதீகம் இருக்குது. அதனால தான் இந்த புரட்டாசி சனிக்கிழமைக்கு அவ்வளோ ஒரு விசேஷமான பலன்கள் இருக்குங்க. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த நாளில் நம்முடைய வீடுகளில் செய்யப்போகின்ற சின்ன சின்ன வழிபாடுகளும் நம்ம சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த மந்திரம். இந்த ஒரு மந்திரமானது நம்ம 5000 வருஷம் நம்ம ஏகாதேசி விரதம் நம்ம இருந்தால் எவ்வளோ ஒரு பலன் கிடைக்குமோ அந்த பலனை இந்த ஒரு மந்திரமானது நமக்கு நிச்சயமாக பெற்று தருங்கிற ஐதீகம் இருக்குது. அதனால் நாளைக்கு நீங்கள் விரதம் இருந்தாலும் பரவாயில்ல, விரதம் இருக்க முடியாட்டியும் பரவாயில்ல, பெருமாளுக்கு முன்னாடி சின்னதான ஒரு தீபத்தை மட்டும் ஏற்றி வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லி வழிபட்டு பாருங்கள். உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே தீரும், வேண்டியது எல்லாமே கிடைக்கும். பெருமாளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக என்றைக்குமே இருக்குங்க. அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். எல்லா வாரங்கள் எல்லா மாதத்துலையுமே சனிக்கிழமைகள் வந்தாலுமே நமக்கு இந்த புரட்டாசி சனிக்கிழமையானது ஒரு சனிக்கிழமை வழிபாட்டுக்கான உச்ச பலன்கள், அதிகபட்சமான ஒரு பலன்கள் தரக்கூடியது தான் இந்த புரட்டாசியில் வரக்கூடிய சனிக்கிழமை. ஏன்னா நம்முடைய இந்து அந்த தர்ம பிரகாரம் மொத்தம் 3 விதமான வழிபாடுகள் சொல்லியிருக்காங்க. ஒன்று பித்தர்களுடைய வழிபாடு, இன்னொன்று தெய்வத்துடைய வழிபாடு, மூன்றாவதாக தேவதா வழிபாடு. இந்த புரட்டாசி சனிக்கிழமையில் நம்ம விரதங்கள் இருந்து இப்படி வழிபடுறப்ப இந்த பலன் நமக்கு மட்டும் கிடையாதுங்க, நம்முடைய பித்ருக்களுக்கும் போய் சேரும். அதாவது சனிக்கிழமை எல்லாருமே இப்படி காகத்துக்கு எள் கலந்த சாதம் வைப்போம். அது இந்த புரட்டாசி சனிக்கிழமையில் நிறைய பேர் காகத்துக்கு இப்படி சாதம் வைப்போம். அப்படி வைக்கிறப்ப அது பித்ருக்களுக்கான ஒரு வழிபாடாக மாறிடுது. அதே மாதிரி சனிக்கிழமையில் நீங்கள் நம்ம விரதங்கள் இருக்கிறப்ப அந்த நவகிரகத்துக்கு அந்த சனிக்கிழமையோட அதிதேவதை சனீஸ்வரனுக்கு உரியதாக மாறிடுது. இப்படி எல்லாமே சேர்ந்து தெய்வத்துடைய ஒரு அனுகிரகம், முன்னோர்களுடைய அனுகிரகம், அப்படி எல்லாமே சேர்ந்து ஆகிறப்ப நமக்கு அந்த ஒரு புரட்டாசி சனிக்கிழமையானது அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த புரட்டாசி சனிக்கிழமையில் யார் ஒருத்தங்க அப்படி விரதம் இருந்து வழிபடுறோமோ அவங்களுக்கு எப்படிப்பட்ட அந்த சனி தோஷங்கள், சனியோட அந்த பாதிப்புகள் இது எதுவுமே நமக்கு அணுகாது அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால தான் இந்த ஒரு நாளுக்கு இவ்வளோ ஒரு விசேஷ பலன்கள். உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா தாராளமாக ஒரு நேரம் நம்ம அந்த உணவு எடுக்காமல் இருக்கிறது, அப்படி 2 நேரங்கள் நம்ம சாப்பிடாமல் இருக்கிறது, அப்படி உங்களுக்கு எப்படி விரத முறைகள் இருக்க முடியுமோ அப்படி பண்ணலாம். இல்லாட்டி எளிமையான சைவ உணவுகள், இல்லாட்டி இந்த ஜூஸு இளநீ அது மாதிரி குடிச்சிட்டு இந்த சனிக்கிழமையில் நீங்கள் ஒரு முறை உங்கள் வாழ்க்கையில் விரதம் இருந்து பாருங்கள். அதீத ஒரு பலன் கைமேல் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ நாளைக்கு நிறைய பேர் பெருமாள் கோவிலுக்கு போவீங்க. அப்போ ஒரு 10 ரூபாய் கொடுத்தாலாச்சும் துளசி மட்டும் வாங்கிட்டு போய் பெருமாளுக்கு நம்ம போய் சாத்தி வழிபட்டோன்னா அவ்வளோ ஒரு நல்ல நல்ல பலன்கள் எல்லாமே கிடைக்குங்க. அதனால் மறக்காமல் பண்ணுங்கள். அதே மாதிரி நாளைக்கு நம்ம வீட்டில் செய்யக்கூடிய எளிமையான ஒரு தீப வழிபாடு. நம்முடைய வீட்டில் நாளைக்கு கண்டிப்பாக துளசி, உங்கள் வீட்டில் செடி இருக்குன்னா துளசி நம்ம கையால் பறிச்சுட்டு ஒன்று மாலை நிறைய இருந்ததுன்னா மாலை மாதிரி சாத்தலாம். இல்லாட்டி துளசி இலைகள் 2 இலைகள் கிடச்சா கூட பரவாயில்ல. துளசி இலைகள் நாளைக்கு பெருமாளுக்கு வச்சுட்டு நம்ம வைக்கக்கூடிய அந்த பஞ்ச பாத்திரம் தண்ணீரில் துளசி அதோட கொஞ்சம் பச்சை கற்பூரமும் சேர்த்து நீங்கள் வச்சுட்டு நம்ம ஒரே ஒரு நெய் தீபம் மட்டும் நீங்கள் ஏற்றணும். இந்த தீபங்கள்லாம் ஏற்றி முடிச்சுட்டு, அதாவது விசேஷமாக நாளைக்கு உங்கள் வீட்டில் நெல்லிக்காய் இருக்குது அப்படின்னா நெல்லிக்காய்ங்கிறதே மகாலட்சுமிக்கு உரிய ஒரு பொருள். அதை நெல்லிக்காய் தீபம் நம்ம வீட்டில் ஏற்ற நம்ம குடும்பத்துக்கு நல்ல ஒரு பணவரவு, நல்ல ஒரு அதீத ஒரு பொன் பொருள் சேர்க்கை, இது எல்லாமே ஐஸ்வர்யங்கள் இது எல்லாமே கிடைக்கும். அதுவும் நாளைக்கு சனிக்கிழமையில் இந்த பெருமாளுக்கும் சரி மகாலட்சுமி தாயாருக்கும் உரிய பொருள் இந்த நெல்லிக்காய். அந்த பட்ட நெல்லிக்காயில் கொட்டை மட்டும் எடுத்துகிட்டு சின்னதான ஒரு ஹோல் மாதிரி போட்டு திரி ஏற்கனவே கொஞ்சம் நெய்யில் நீங்கள் ஊற விட்டுட்டு சின்னதாக ரொம்ப நேரம் இது எரியாது, கொஞ்சம் நேரம் தான் எரியும். ஆனாலுமே 2 நெல்லிக்காய் மட்டும் வச்சுட்டு ஒரு தீபம்
மட்டும் நாளைய தினம் நீங்கள் விசேஷமாக இந்த புரட்டாசி சனிக்கிழமையில் உங்கள் வீட்டில் நீங்கள் ஏற்றி பாருங்களேன், அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். இல்லாட்டி இந்த பதிவை இப்போ நீங்கள் தாமதமாக பார்த்தோம், எங்களுக்கு அப்படி பண்ண முடியலன்னா முழு நெல்லிக்காய் எல்லா கடையிலையுமே கிடைக்கிது. அந்த நெல்லிக்காய் ஒரு நெல்லிக்காவோ 2 நெல்லிக்காவோ வாங்கி சுவாமிக்கு நாளைக்கு நம்ம நிவேதனமாக வச்சுட்டு அதை பிரசாதமாக வீட்டில் இருக்கிறவங்களாம் நம்ம ஷேர் பண்ணி அப்படி சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லபடியான ஒரு பெருமாளுடைய அனுகிரகமும் நமக்கு நல்லபடியான மகாலட்சுமி யோகமும் கண்டிப்பாக வந்து சேருங்க. அதனால் எளிமையான இந்த தீப வழிபாட்டை நிச்சயமாக பண்ணுங்கள். இல்லாட்டி இப்போ இந்த முதல் வாரம் பண்ண முடியாட்டி கூட புரட்டாசி முடிவதற்குள்ள வாச்சும் இந்த சனிக்கிழமையில் இந்த நெல்லிக்காய் தீபத்தை மறக்காமல் உங்கள் வீட்டில் ஏற்றுங்க. இப்படி உங்கள் வீட்டில் எந்த தீபங்கள் நம்ம ஏற்றி வழிபட்டாலுமே நம்ம சொல்லக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் இருக்குது. ஏன்னா நமக்கு சனிக்கிழமையில் இந்த மந்திரத்தை சொல்லி வழிபட்டால் 5000 வருஷம் ஏகாதேசி விரதம் யார் ஒருத்தங்க இருந்து நம்ம வழிபட்டு நம்ம பெருமாளை சேவிக்கிறோமோ அந்த பலன்கள் இந்த மந்திரத்தை நம்ம சொல்கிறதுனால கண்டிப்பாக கிடைக்குங்க. இது பிரம்மாண்ட புராணத்தில் சொல்லப்பட்டுள்ள அற்புதமான அந்த ஸ்ரீனிவாச பெருமாளுடைய மந்திரம். நமக்கு ஒரு ஏகாதேசி விரதம் இருக்கிறதே அது எவ்வளோ ஒரு புண்ணியம் கிடைக்குது. இதில் 5000 வருஷத்துக்கு நம்ம தவம் இருந்து இந்த ஒரு விரதம் நம்ம எடுத்தானா அந்த பலன்கள் இந்த ஒரு மந்திரம் நம்ம சொல்கிறதுனால கிடைக்கும். அதுவும் நாளைக்கு பெருமாளை வேண்டி குறிப்பாக நமக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரணும், கஷ்டங்கள் எல்லாம் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பதி அந்த பெருமாளை ஏழுமலையானை நீங்கள் மனசார நினச்சி கோவிந்தா கோவிந்தாங்கிற அந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் 3 முறை சொல்லிவிட்டு இந்த நம்ம சொல்லக்கூடிய அந்த ஒரு மந்திரத்தை உங்கள் ஸ்லோகத்தை உங்களுடைய பூஜையில் நீங்கள் சொல்லுங்கள். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஸ்லோகம் ஸ்ரீய காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினம் ஸ்ரீ வேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். இப்படி தொடங்குகின்ற இந்த ஒரு மந்திரமானது நமக்கு ஸ்ரீனிவாச பெருமாளுடைய மந்திரம். இந்த மந்திரம் அஷ்ட ஐஸ்வர்யங்களை நமக்கு தரக்கூடிய மந்திரம். வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன கஷ்டம் எதுவாக இருந்தாலுமே இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லி உங்களுக்கு இந்த கஷ்டங்கள் தீரணும், ஏழுமலையானே பெருமாளே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பதி ஏழுமலையான நீங்கள் மனசார நினச்சி வேண்டி இந்த மந்திரத்தை கண்டிப்பாக நீங்கள் சொல்லி பாருங்கள், கைமேல் பலன் கிடைக்கும். இந்த மந்திரத்துடைய தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்ரீ வேங்கடமலையில் வாசம் செய்யும் ஸ்ரீனிவாச பெருமாளே நமஸ்காரம். அனைத்து மங்களங்களையும் அளிப்பவரே, வேண்டும் வரங்களையெல்லாம் வழங்குபவரே, மதிப்பிட முடியாத பெரும் புதையல் போன்றவரே நமஸ்காரம். மகாலட்சுமி வசிக்கும் அழகு மார்புடையவரே, துதிப்போர் அனைவருக்கும் கற்பக விருட்சம் போல நன்மைகளை பொழிப்பவரே ஸ்ரீனிவாச நமஸ்காரம். இதுதாங்க இதனுடைய தமிழ் அர்த்தம். அதனால் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கிறவங்க 3 முறை இல்லாட்டி ஒரே ஒரு முறையாச்சும் இந்த மந்திரத்தை நம்ம இந்த புரட்டாசி சனிக்கிழமையில் சொல்லி வழிபடுவதன் மூலமாக நமக்கு என்ன கஷ்டம், பண கஷ்டம், பொருள் கஷ்டம், மனசு கஷ்டம் எதுவாக இருந்தாலும் நிச்சயம் அந்த திருப்பதி அந்த ஸ்ரீனிவாச பெருமாளுடைய அனுகிரகத்தாலே உங்களுக்கு நல்லது மட்டுமே தான் நடக்கும். ஏன்னா அவ்வளவு அற்புதம் வாய்ந்த இந்த நாளை நிச்சயம் யாருமே தவறக்கூடாது. இங்கே இதோடு கூட புரட்டாசி சனிக்கிழமையில் கேட்க வேண்டிய பெருமாளுடைய கதை நம்ம வீடியோவை நம்ம நேற்று அப்லோட் பண்ணியிருக்கோம். நிச்சயம் பார்க்காத சகோதர சகோதரிகள் அந்த வீடியோ போய் பாருங்கள். ஏன்னா அந்த கதையை இப்போ அந்த சனிக்கிழமையில் நம்ம கேட்குறப்ப நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தெரிந்தோ தெரியாமலோ செய்த எல்லா பாவங்களும் நீங்கும், நமக்கு மோட்சம் கிட்டும், பெருமாளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்குங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வீடியோவோட லிங்க்கும் நாங்கள் கொடுக்குறோம். நிச்சயமாக இந்த சின்ன சின்ன வழிபாடுகளை பண்ணுங்கள், என்றைக்குமே உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும். இந்த பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும். மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.